நம்ம சொல்லலாம், அவங்க சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு சொல்றாங்க. பிறகு விட்டுட்டாங்க. அப்ப ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு குரான் போட்டாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரி குரான்ல எழுத்திலே தவறு இருக்குன்னு வெளியிட்டார்கள் சொல்றாரு. அப்ப நான் கேட்கிறேன், அதுக்கு பிஜே தான் காரணமா? ஆஸ்திரேலியா வெளியிட்டான அப்படின்னா என்ன அர்த்தம்? தொன்று தொட்டு இந்த டீடைல் வந்து இருக்குது எடுத்து காட்டுறான். அந்த இருக்கிறத காட்டும்போது ஆன்சர் பண்ண முடியாம திருன்னு முடிக்கிறாங்க. அந்த முடிக்க கூடாதுங்கிறது தான் நான் ஆன்சரோட சொல்லியிருக்கிறேன். நல்லா விளங்கிட்டீங்களா? பிழை இருக்குன்னு நிஜாமுதீன் மதியில போட்டு விட்டுறாரு. இதெல்லாம் இப்படி ஓதணும் பிழைன்னு சொல்லிட்டு இருப்பான். நான் என்ன பண்றேன், பிழை என்னடா பிழை, ஓசையா தாண்டா குரான் இறங்குனுச்சு, அது கரெக்டா இருக்குடா, இது மனசு எழுதுனதுடா அப்படின்னு சொல்லி நான் பிழையை சுட்டி காட்டி இருப்பது ஆதாரத்தோட. அந்த கேள்வி கேட்டிருக்கான ஆஸ்திரேலியாவில், அவனுக்கு நான் எழுதின ஆன்சரை மொழிபெயர்த்து அனுப்புனா அது ரிப்ளை ஆயிரும் அவனுக்கு. அந்த அளவுக்கு என்ன இருக்குது, ஆன்சரோட நான் சொல்லி இருக்கிறேன். அப்ப மற்ற கிதாபுகள் ஆன்சர் இல்லாம தான் எழுதியிருக்கிறாங்க. அதை எடுத்து வச்சுட்டு அவன் என்ன செய்யறான், சொல்றான் நீங்க என்ன செஞ்சிருக்கனே, அந்த காலத்து எழுதாம இருந்திருக்கன்னு சொன்னா அது என்கிட்ட பேசுற விஷயம் இல்ல. இந்த இதெல்லாம் அலிஃபு முட்டை வட்டம் போட்டது இதெல்லாம் இல்லாம, இதை பத்தி யாரும் பேசாம, இத்துக்கான்ல பேசாம, மாலிகிமா பேசாம, அது மாதிரி வேற யாரும் பேசாம இருந்திருந்தாங்கன்னா நாங்க என்ன இட்டு கட்டி கையில மட்டும் போட்டா சொல்லிட்டேன். இருக்குதுங்கிறாங்க. நாளைக்கு இந்த மாதிரி எடுத்து காட்டிட்டு கேட்டான்னா நம்ம ஆளு என்ன செய்வான், ஆஹா குரான்ல தப்பாமல அப்படி கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுற எல்லா சந்தேகத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணிருக்கேன். இப்ப படிக்கும்போது தடுமாறுவான், என்ன சவுதி குரான்ல எப்படி இருக்குது, இந்த குரான்ல எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன்ல, தடுமாற்றம் அளிக்கிறீல்ல, என்னுடைய இது ஆன்சர் பண்ணும். என்ன பண்ணு, இது நம்பர் மனுஷன் போட்டதுப்பா, எழுத்து ஏதாவது மாறி இருக்கா, உச்சரிப்பு மாறி இருக்குதா, ஆன்சர் பண்ணுதா இல்லையா? அப்ப நான் உங்கள்ட்ட கேட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. என்னுடைய தமிழாக்கத்தில் வந்து என்ன செய்யறதுக்கு ஆன்சர் பண்ணும், ஆன்சர் இருக்கிறது. அதே மாதிரி மக்கி மதனி சூரா தான் பேரை போட்டுருக்கீங்க, ஒருத்தன் படிப்பான், பாத்தியான்னு போட்டுருக்கீங்க, அதுக்கு வேற ஒரு பேர் அந்த கிதாபுல இருக்கேன்னு கேட்பான். அப்ப என்ன செய்வாங்க, அப்படிமா இல்லையா? அதுக்கு என்னுடைய அந்த விளக்கம் ஆன்சரா இருக்குமா இருக்காதா? ஆன்சரா இருக்கும். இதுலயும் 6000, அதுலயும் 6300, இதுலயும் 6500 ஒருத்தர் கேள்வி கேட்கறான். என்னுடைய விளக்கம் ஆன்சரா இருக்குமா, சந்தேகத்தை கூட்டுமா? நான் அந்த எழுதலன்னா என்ன செய்வான், 6666 சொல்றாங்க, என்னை பார்த்து 6000 தான் இருக்கு, அந்த புக்ல இவரு அப்படிங்கிறாங்க, அந்த ரிவாயத்து இப்படிங்கிறாங்க அப்படின்னு என்ன செய்வான். ஆஹா, ஜெபமணி அப்படியே கேட்டார் விவாதத்துல, கிறிஸ்துவ விவாதத்துல, குரான்ல வந்து இந்த ஆள் இப்படி சொல்லுகிறார், அந்த ஆள் அப்போலாம் நம்ம குரான் வரவே இல்லை, நம்முடைய தமிழகம் வரவே இல்லை. ஜெபமணியோடு நான் வந்து மதுரையில் விவாதம் பண்ணும் பொழுது இந்த அபூ ஹுரைரா சொல்கிறார், இப்னு அப்பாஸ் சொல்கிறார், அவர் ரிவாயத்துல இப்படின்னு சொல்லி அவன் அடுத்தடுத்து போடுறான். அப்ப அந்த கேள்விகள்லாம் என்னுடைய உள்ளத்துல ஆழமா பதியுது. அப்ப இதை வச்சுக்கிட்டு குரான்ல தப்புங்கிறான இந்த கேள்வி நம்ம மக்கள் சந்திச்சா பதில் சொல்லணுமே, வெறும் மொழிபெயர்ப்பு நான் போட்டு போயிருக்கலாம். நான் என்னவெல்லாம் யோசிக்கிறேன், நான் என்னென்ன கேள்விகள் எல்லாம் சந்தித்தேனோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு தெரிந்த விடையை நான் சொல்லி இருக்கிறேன். அது திருப்திகரமா இல்லாத ஒன்று ரெண்டு இருக்குமே, ஆனால் உங்கள்கிட்ட திருப்திகரமான விடையா இருந்து தந்தா சேர்த்து நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல அதை மெருகேற்ற முடியும். அதுதான் அணுக வேண்டிய ஒரு முறை. அப்ப நீங்க என்ன செய்யறீங்க, சந்தேகத்தை ஏற்படுத்துங்கிற அளவுக்கு பேசுனீங்களே, இது எப்படி, எந்த இது உள்நோக்கம் இல்லைன்னு நான் எப்படி நினைக்கிறது? இது எப்படிங்கிற, இது என்ன தேவையான ஒரு காரியம் தானே இதெல்லாம் ஒரு நேரம் பேசுனது? இதுதான் நான் உங்கள்கிட்ட வந்து என்ன செய்யறேன், சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதனால இந்த குரானுடைய தமிழாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய இலக்கிய நயத்தை சொல்லி இருக்கிறேன். அதை கண்டு குரானை வைத்திருக்கிறார்கள். அவருடைய விஞ்ஞான கருத்துக்களை எடுத்து காட்டியிருக்கிறேன்.